அவர்கள் சொர்க்கத்துல போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்ப சந்ததிகளிடத்திலையும் ஈமான பத்தி பிள்ளைகளிடத்துல தகப்பன் பேசணும். பிள்ளைகளிடத்துல ஒரு தகப்பன் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பத்தி பிள்ளைகளிடத்துல ஒரு தகப்பன் பேசணும். பேசினார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல அந்த ஈமான் உறுதியாயிடுச்சுன்னா அந்த துஆவுல அல்லாஹ் சொல்லி கொடுக்குற மாதிரி ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவிகளிடத்துல இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருந்தும் வ குர்ரத அயுனின், எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் அத்தகைய குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எதுக்காக வேண்டி? குழந்தையினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி, குழந்தையினுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி நம்ம துஆ செய்யாம இருக்க போறதல்ல. குழந்தையினுடைய கல்வியிலிருந்து படிப்புல இருந்து அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்துக்குமே துஆ செய்யணும். ஆனா இந்த துஆவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்கன்னா, யா அல்லாஹ் என் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி ஞானத்தை வழங்குவாயாக. இப்படிதான் இந்த துஆவை தான் கேட்கணும். பணம் காசு பொருளாதாரம்லாம் ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல யா அல்லாஹ் என் குழந்தைகளுக்கு ஈமான் யக்கீனோடு இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை நீ வழங்குவாயாக. இது குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி தரக்கூடிய துஆ. பெற்றோர்களுக்கு நாம எப்படி துஆ கேட்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி கேட்கணும், அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி தருகின்றான். யா அல்லாஹ் வகுர் ரப்பிருமா கமா ரப்பயானி சகீரா, நாங்க சின்ன பிள்ளைகளாக பலகீனமாக இருக்கும்போது அவங்க எப்படி என்னைய பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி யா அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்து, அவர்களை நீ பார்த்துக்கொள் என்பதாக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். எந்த குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யறாங்களோ, எந்த குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக மாறுறாங்களோ, எந்த குடும்பத்துல கணவனுக்காக வேண்டி ஒரு மனைவி துஆ செய்யறாளோ, எந்த குடும்பத்துல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி துஆ செய்யறாரோ, கணவன் மனைவிக்காண்டி துஆ செய்யறானோ, அந்த குடும்பத்தை அல்லாஹ் சிறந்த குடும்பமாக ஆக்கி வைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு துஆ செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய நல்ல நசீபை நமக்கு